السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வாராந்தம் நடைபெறக்கூடிய இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் இன்றைய தினம் தஜ்ஜால் பற்றிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் சம்பந்தமான சில தகவல்களை, செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த தலைப்பு ஒரு சகோதரருடைய கேள்விக்கான பதிலாக அமைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஹதீஸ் கித்தாபுகளில் அல் ஃபித்தன், குழப்பங்கள் என்று ஒரு தலைப்பிடுவாங்க. குறிப்பாக சஹீஹ் முஸ்லிம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கிதாபுல் ஃபித்தன், குழப்பங்கள் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. இந்த குழப்பங்கள் அப்படின்றத நாம் ஏன் தெரிந்து கொள்ளணும், ஃபித்னாக்கள், வழிகேடுகள் சம்பந்தமாக நாம் ஏன் தெரிய வேண்டும் அப்படின்றது முக்கியமாக நம்முடைய ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் நல்லது தெரிஞ்சால் போதும் தானே, குழப்பத்தையெல்லாம் தெரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சிலவங்க நினைப்பாங்க. ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழர். அவருக்கு சாஹிபு சிர்ன்னு சொல்லுவாங்க, ரகசிய தோழர், அல்லாஹ்வுடைய தூதருடைய ரகசிய தோழர்களில் ஒருவர். ஏன் அவருக்கு சாஹிபு சிர்ன்னு சொல்கிறேன்டா, நயவஞ்சகர்கள் சம்பந்தமான விவரங்களை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து ஹுதைஃபா ரதியல்லாஹு அவங்க அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நபிகளாருக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள் சம்பந்தமான சகலவிதமான தெளிவுகளையும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து தெரிந்து வைத்திருந்தார்கள். நயவஞ்சகர்கள் சம்பந்தமாக, குழப்பக்காரர்கள் சம்பந்தமாகவும் அந்த நபித்தோழர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் ஃபித்னாக்கள் ஏற்படுற நேரங்கள்ல எல்லாம் அநேகமான நபித்தோழர்கள் ஹுதைஃபா கிட்ட போவாங்க ரதியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் இதை பற்றி ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்பாங்க. அப்போ ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, கானன் நாசு யஸ்அலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹைர். மக்களெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஹைறுகளை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நல்ல விஷயங்களை கேட்டாங்க, தொழுகை, நோம்ப, அதாவது இந்த மார்க்கத்தில் எழுச்சியை, வெற்றிகளை, நல்லதை கேட்டாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வகுந்து அஸ்அலுஹு அனிஷர். ஆனால் நான் தீங்கை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாரும் நல்லதை கேட்கும்போது நான் மாற்றி என்ன செஞ்ச, தீங்கை பற்றி கேட்டேன். ஏன் நான் தீங்கை பற்றி கேட்டேன்டா, மகாஃபத அன் யுத்ரிகனி, அந்த தீங்கு என்னை வந்துவிடக்கூடாது என்பதற்காக. நானும் போய் அந்த தீங்கில் மாட்டிடக்கூடாது, அந்த குழப்பத்தில் நான் விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் கேட்டேன். ஆகவே நாங்கள் நல்லதுகளை தெரிகிறது போலவே
ஃபித்னாக்களை பற்றியும் கண்டிப்பாக தெரியும், குழப்பங்களை பற்றியும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன் அந்த குழப்பத்துக்குள்ளே நாங்கள் போய் விழுந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி நல்லதையும் கெட்டதையும் நாங்கள் தெரியணும். சொர்க்கத்தை பற்றி நாங்கள் தெரியணும், ஏண்டா அதை அடைவதற்காக நாம் முயற்சிப்பதற்காக. நரகத்தை பற்றி நாம் தெரியணும், அந்த நரகத்தில் நாம் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்காக. எனவே இந்த ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பாதிரு பில் அஅமாலி ஃபித்னா, குழப்பங்களுக்கு முதலில் நல்ல செயல்களில் நீங்கள் போட்டி போடுங்கள். ஃபித்னன் ககித்இல் லைலில் முஸ்லிம், இருள் புலம்புகளைப் போல குழப்பங்கள் வரக்கூடிய அந்த காலம் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த காலம் வருவதற்கு முன்பு நீங்கள் நல்ல செயல்களிலே முபாதரா பண்ணுங்க. பாதிருண்டா என்னண்டா அல் முபாதரான்றது போட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நீங்கள் நல்ல செயல்களுக்காக நீங்கள் போட்டி போடுங்கள். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா, காலையிலே மூமினாக இருக்கிற ஒரு மனிதன் மாலையிலே காஃபிராகி விடுவான். அவ் யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா, மாலையிலே மூமினாக இருப்பான், காலையிலே காஃபிராகி விடுவான். யபீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா, இந்த உலகத்தின் அற்பமான ஒரு ஆதாயத்துக்காக வேண்டி அவன் தன்னுடைய மார்க்கத்தையே விற்று விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம் செய்தி இருக்கு. ஆகவே நாம் எப்போதுமே குழப்பகாலம் நம்மை வந்தடைவதற்கு முதல்ல நல்லவைகளை நாம் செய்ய வேண்டும், அதற்காக போட்டி போட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். உங்களுக்கு தெரியும், இந்த உலக அழிவு நாள் சம்பந்தமாக குர்ஆன் நிறையவே பேசுகிறது. அந்த நாள் உண்மையானது, அந்த நாள் நிகழக்கூடியது என்று உலக அழிவு சம்பந்தமாக ஏராளமாக அல் குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும், மனிதர்களே நீங்கள் உங்களது ரப்புக்கு பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையினுடைய அந்த அதிர்வு இருக்கிறதே அது பயங்கரமானதாகும். யௌம தரவுனஹா தஸ்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பால் கொடுக்கிற ஒவ்வொரு தாயும் குழந்தையை மறந்து விடுவாள். நடக்கவே கூடாத ஒரு விஷயம் நடக்கும். அப்படி அல்லாஹு தஆலா அந்த மறுமை நிகழ்வுகளை பற்றி சொல்றான். இந்த மறுமையினுடைய அந்த நிகழ்வு திடீரென்று வராது. அந்த நிகழ்வுக்கு முன்னால் சில அடையாளங்கள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த அடையாளங்களை பொறுத்தவரையும் இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்கணும். ஒன்று பெரிய அடையாளங்கள், அதாவது இந்த மறுமை மிக நெருங்கிவிட்டது என்பதை கொண்டு வரக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய அடையாளங்கள், சுமார் 10 அடையாளங்களை பற்றி அல் குர்ஆன் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கான சின்ன சின்ன என்று சொன்னால் சின்ன அடையாளங்கள் அல்ல, அது மோசமான பயங்கரமான செயல்களாக இருந்தாலும் அவைகள் சின்ன அடையாளங்களாக கொள்ளப்படும். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் மறுமை நாள் சம்பந்தமாக சொன்னாங்க. அதாவது மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அன் துர்ஃபஅல் இல்ம் உண்டாங்க, அதாவது அறிவு உயர்த்தப்பட்டு விடும். அறிவு எப்படி உயர்த்தப்படும் அப்படின்னா கபுதில் உலமாண்டாங்க, உலமாக்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ எந்த ஒரு சமுதாயத்தில் உலமாக்கள் இல்லாமல் அழிந்து போகிறார்களோ அல்லது உலமாக்கள் கைப்பற்றப்படுகிறார்களோ அந்த சமுதாயம் அழிந்து போக போகிறது. அது ஒரு மறுமையினுடைய அடையாளங்களில் உள்ளதாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹ் மறுமையினுடைய அடையாளங்களை மத்தஸ்ஸாஅன்னு கேட்குறாங்க. மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கப்பட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறீங்களோ கேட்கப்படக்கூடிய என்னை விட கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் அதை மிக அறிந்தவர்கள் என்று சொன்னாங்க. ஹதீஸ்களில் வருது. இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய வருகை, அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நபியாக வந்தது கூட மறுமையினுடைய ஒரு அடையாளம் தான். அதுக்கு பிறகு நபி இல்லையே, லா நபிய பாதி, எனக்கு பின்னால் நபி வரமாட்டாங்க. அப்போ நபியுடைய வருகை மறுமை நாள் நிகழ்வதற்கான ஒரு அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம். இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை ஈண்டெடுப்பாள் என்று சொன்னாங்க. அதே மாதிரி மக்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் ஏழைகள் எல்லாம் எத்ததாவலூன ஃபில் புனியான், அதாவது உயர்ந்த கட்டிடங்களிலே அவர்கள் உலாவி தெரிவார்கள் என்று சொல்வார்கள். ஹதீஸ்களில் நாங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பொறுப்பு தலைமைத்துவம் தகுதி இல்லாதவர்களிடம் அது ஒப்படைக்கப்படுமாக இருந்தால் ஃபந்ததிரிஸ்ஸா ஆண்டாங்க ரசூலுல்லாஹ், மறுமை நாளை எதிர்பாருங்க. தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுறது.
அறிவு குறைந்து அறியாமை கூடி போகிறது. அதே மாதிரி மதுவும் விபச்சாரமும் மிக பரவலாக நடைபெறுவது, மக்கள் வட்டியை பரவலாக சாப்பிடுவது, அதே மாதிரி நேரங்கள் காலங்கள் சுருங்கி போவது, அதே மாதிரி அடிக்கடி இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுவது, அதிகமாக திடீர் மரணங்கள் ஏற்படுவது, அதே மாதிரி கொலை, அதே போன்று கலவரங்கள் அதிகமாக ஏற்படுவது, போர்கள் சண்டைகள் அதிகமாக ஏற்படுவது, இப்படி நிறைய சின்ன அடையாளங்களை நம்ம சொல்லலாம். இதுக்குள்ள ரொம்ப டைம் எடுத்தா நான் தஜ்ஜால் சம்பந்தமாக பேச வந்த அந்த சப்ஜெக்ட் முடிக்கல, சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. அதே மாதிரி பெரிய அடையாளங்களாக நாம் சொல்றது, சில அடையாளங்களில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அதை மறுக்கிறாங்க, இல்லைன்னா அதுக்கு அவங்க வேறு வகையான விளக்கங்களை வச்சுக்கிறாங்க. அந்த மறுப்புகளையும் நான் இப்போ என்ன செய்யலை, கொடுக்கல. அதுக்குள்ளே போனால் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிய முடியாமல் போகும். உதாரணமாக மஹதி, இமாம் மஹதியுடைய வருகை, இது சம்பந்தமான பெரிய வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இருக்கிறது. இமாம் மஹதி வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அவங்க தான் என்ன செய்வாங்க, ஆட்சி செய்வாங்க. இமாம் மஹதி மூலமாக இந்த சமுதாயத்தில் மாபெரும் எழுச்சி ஏற்படும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இமாம் மஹதி சம்பந்தமாக படிப்போம். அதே மாதிரி இதெல்லாம் அந்த மஹதியுடைய வருகையை தொடர்ந்து வரக்கூடிய தஜ்ஜாலுடைய வருகை, இது கியாம நாளுடைய பெரிய அடையாளங்களில் உள்ளவை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவது, யஜூஜ் மஜூஜ் என்கிற ஒரு கூட்டத்தார் வெளியாகுவது, அதே மாதிரி இந்த 3 பெரிய நில அதிர்வுகள் உலகத்தில் ஏற்படும், குறிப்பாக அரபு உலகத்தில் ஏற்படும் சொன்னாங்க. அதே மாதிரி யமனில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெருப்பு, அதே மாதிரி சூரியன் மேற்கில் உதயமாகுவது, அதே மாதிரி தாப்பத்துல் அர்த், அதாவது ஒரு மிருகம் வெளியாகி அது மக்களோடு பேசுவது, அதே மாதிரி ஒரு குளிர்ந்த ஒரு காற்று வீசி என்ன செய்யும், மூமின்கள் மரணிப்பது, அதே மாதிரி துகான், ஒரு மிகப்பெரிய ஒரு புகை ஏற்பட்டு மக்களை ஒன்று திரட்டுவது, இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் மிக தெளிவாக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஏண்டா இந்த மசீஹு தஜ்ஜால் அவனுடைய வருகை சம்பந்தமாகவும் அது எப்படி நிகழும், அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் என்னன்றது சம்பந்தமாக முடியுமான அளவுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இப்போ இந்த மசீஹு தஜ்ஜாலை நாம் தெரிஞ்சு கொள்ளணுமா, நமக்கு என்ன அதில் தேவை, அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அதை தெரிஞ்சு கொள்றதால நாம் இப்போ என்ன நாளைக்கே வரப்போகிறானா இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய உம்மத்துக்கு இந்த மசீஹு தஜ்ஜாலை சொன்னாங்க. உலக அழிவு நாள் வரும்போது இந்த தஜ்ஜால் என்கிற மசீஹுல் கத்தாப்னு சொல்லுவாங்க, அல்லது மசீஹு தஜ்ஜால்னு சொல்லுவாங்க. இந்த பொய்யன் என்கிற இந்த தஜ்ஜால் மாபெரும் ஒரு அடையாளத்தை ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, அதாவது ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த தஜ்ஜாலை பற்றி சொல்லும்போது அந்த செய்தியை சொல்கிற நேரத்தில் ஹஃபத ஃபீஹி வரஃபஅ, குரலை உயர்த்தி குரலை தாழ்த்தி, அதாவது எந்தெந்த இடத்துல அந்த எமோஷனோட சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் சஹாபாக்கள் ஹத்தா லனன்னாஹு அன்னஹு ஃபி தாயிஃபத்தின் நஹல், நாங்கள் நினைச்சோம் மசீஹு தஜ்ஜால் மதீனால ஒரு தோட்டத்துக்குள்ளே நிற்கிறான் போலேன்னு. அந்த செய்தியை சொல்கிற மெத்தடில் பக்கத்தில் இந்த நிற்கிறான், இந்த வந்துட்டான், அந்த பக்கத்தில் நிற்கிறான் மாதிரி அந்த செய்தி அப்படி அவ்வளோ ஒரு பாரதூரத்தை சொன்னாங்க. சஹாபாக்கள் அதை அப்படியே போய் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதை பார்த்து இப்படி தான். அதே மாதிரி சில நபித்தோழர்கள் தஜ்ஜாலுடைய இந்த ஃபித்னாவை நினச்சி அழுது இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் பயந்து கேட்டாங்க. அப்படின்னு சொன்னால் சஹாபாக்களே பயந்தாங்கன்னு சொன்னால், நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கிட்ட நடக்கிற ஒரு சம்பவத்தை மதீனாவிலே அவன் வெளிப்பட்டு விட்டானோ என்று நினைக்கிற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு சொன்னாங்கண்டா, அது ஒரு முக்கியமான ஒரு செய்தின்றதை நாங்கள் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, தஜ்ஜாலுடைய அந்த சோதனையில் இருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்தாங்க. தஷஹுத் ஓதும், அத்தஹியாத் ஓதி முடிஞ்சு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ர் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அதே மாதிரி என்னது மஹ்யா வல் மமாத், இந்த உலக வாழ்க்கை, அதே மாதிரி மரணத்தின் சோதனைகளில் இருந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அது கடமைன்னு சொல்கிறாங்க இமாம்கள். அப்போ அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்பது அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும்.
தஜ்ஜாலை தெரிஞ்சு கொள்றதன் மூலமாக நாம் வெறுமனே தஜ்ஜாலை மட்டும் தெரிஞ்சு கொள்ளலை, இது போன்ற சக்திகள் நம்மளை வழிகெடுக்கக்கூடிய, நம்முடைய சரியான பாதையிலிருந்து நம்மளை திசை திருப்பக்கூடிய பல வகையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு தேசிக்காய் வெட்டுறதுலேயே நம்ம ஏமாந்துடுறோம். தேசிக்காயில் ரெட் கலர் வந்தோடனே ஆகா இவன் என்னமோ பெரிய சக்தி வாய்ந்தவன் போல. அப்போ சாதாரண ஒரு தேசிக்காய், நம்ம எலுமிச்சம்பழம்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில், தேசிக்காய்ன்றது நம்ம ஸ்ரீலங்கன் லாங்குவேஜில் சொல்லுது. எலுமிச்சங்காய் வெட்டுவாங்க தெரியுமா, அதில் என்னத்தையும் ஒரு கெமிக்கலை பூசி கத்தியை வச்சு வெட்டினா அது சிவப்பாகும். அதை பார்த்து பயந்து காசெல்லாம் கொடுத்த ஆட்கள்லாம் இருக்குது. அப்போ சாதாரண ஒரு எலுமிச்சங்காய்க்கே நம்ம ஏமாறுறோம்டா, தஜ்ஜாலுடைய சோதனைக்கு நம்ம எவ்வளோ நாம் ரெடி ஆகணும் அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நாங்கள் முதலாவது இந்த தஜ்ஜால் அப்படின்றது அப்படின்னா என்ன, இது ஒரு அரபு சொல். இந்த தஜ்ஜால்ன்றவன் யாருன்னு கேட்டால், அதாவது பொய்யன், அதான் அது நேரடி அர்த்தம், அல்லது பொய்களால் உண்மையை மறைக்கின்றவன் என்று அர்த்தமாகும். அல் மசீஹண்டா என்னண்டா, மசஹன்றது தடவுறதுக்கு சொல்லுது. அல் மசீஹண்டா ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று தடவுவவன் அல்லது தடவப்பட்டவன். அது என்ன மசீஹு தஜ்ஜால்னு சொன்னால், அவனுடைய ஒரு கண் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது தடவப்பட்டதாக இருக்கும். இந்த தஜ்ஜாலை பொறுத்தவரையும் அவன் ஒற்றை கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவனுக்கு ஒரு கண் அப்படி அல்ல, அவனுக்கு ரெண்டு கண் இருக்கும். அவனுடைய வலது கண் அது தெரியாமல், அதாவது குருடாக இருக்கும், தடவப்பட்டதுன்னு அதுக்கு சொல்லுவாங்க. அதாவது பார்வையற்றதாக இருக்கும். அவனுடைய இடது கண்ணும் மற்ற மனிதர்களுடைய கண் மாதிரி இருக்காது, ஒரு முந்திரி பழம் மாதிரி தள்ளி கொண்டிருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவனுடைய நெற்றியில காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். மூமினானவர்கள் அவர்களுக்கு வாசிக்க தெரிஞ்சாலும் சரி அல்லது வாசிக்க முடியாதவர்களாக இருந்தாலும் காஃபிர் என்பதை அவர்கள் வாசிப்பார்கள் என்று ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம். சஹீஹ் புகாரியில் 3057வது இலக்கத்தில் நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முறை ஹுத்துபா நிகழ்த்தி விட்டு சொன்னார்கள், இன்னி உந்திர்துக்கும், அதாவது ஒவ்வொரு நபிமார்களும் எச்சரிக்கை செய்த இந்த தஜ்ஜாலை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், நானும் எச்சரிக்கை செய்கிறேன். வமாமின் நபியின் இல்லா கத் அன்தரஹு கௌமு, எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு, அந்த சமுதாயத்துக்கு அந்த நபி இந்த தஜ்ஜாலை எச்சரிக்காமல் இல்லை. எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்தார்கள். லக்கத் அன்தரஹு நூஹுன் கௌமஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்துக்கு இந்த தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். அதே நேரத்தில் நான் நபிமார்கள், ஏனைய நபிமார்கள் சொல்லாத சில விஷயங்களையும் சொல்கிறேன். அவனை பொறுத்தவரையும் அன்னஹு அஅவர் சொன்னாங்க, அவன் ஒரு கண்ணை உடையவன், ரெண்டு கண்ணில் ஒரு கண் தான் பார்வை உள்ளவனாக இருப்பான், மற்ற கண் தடவப்பட்டதாக பார்வை இழந்ததாக இருக்கும். சில ஆட்கள் நினைக்கிறாங்க தஜ்ஜால் ஒரு கண்ணோடு தான் இருப்பான், அவனுக்கு ரெண்டு கண், மனுஷனுக்கு மாதிரி தான் ரெண்டு கண், ஆனால் ஒரு கண் தான் அவனுடைய பார்வை என்பதை நாங்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பார்க்குறோம். அல்லாஹ்வை பொறுத்தவரையும் அன்னல்லாஹ லைஸ பிஅஅவர், அல்லாஹ் ஒரு கண் பார்வையுடையவன் அல்ல. இப்போ இந்த தஜ்ஜால் சம்பந்தமாக வரும்போது சில மக்கள் இந்த தஜ்ஜால்ன்றது அது நம்ம சொல்கிற மனுஷனை பற்றி சொல்லாதப்பா, இந்த ட்ரெயின் போகுது பாருங்க, அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா ட்ரெயினுக்கு ஒரு லைட் தானே, எப்படி ஒரு லைட் தானே பத்தும், அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ட்ரெயினை தான் ரசூலுல்லாஹ் தஜ்ஜால்னு சொன்னது அப்படின்றாங்க. ட்ரெயினை சொல்லலை, அது சும்மா அந்த ஆள்கடை கற்பனை. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க தஜ்ஜால் ரசூலுல்லாஹ் சொன்னது இன்றைக்குள்ள இஸ்ரேலை தான் சொன்னாங்க. இப்படி ஒரு வகையான சில விளக்கங்கள் சொல்கிறாங்க. அதுகளுக்குள்ளே நம்ம போகலை, ஏன்னா ஹதீஸை பார்த்தா நமக்கு முழுமையாக படிக்கும் போதே அது இல்லைன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அதனால் நாம் அதுக்கு விளக்கம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த தஜ்ஜால் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை எல்லாம் நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா மிக ஆதாரபூர்வமான புகாரில், முஸ்லீமில் நிறைய ஏராளமான செய்திகள் வருகிறது. கண்ணியமானவர்களே, அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தஜ்ஜாலுடைய விஷயத்தை சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், அவன் ஒரு கண்ணுள்ளவனாக, ஒற்றை கண்ணுள்ளவனாக இருப்பான். வ இன்னஹு யஜீஉ மஅஹு மிஸ்லுல் ஜன்னதி வன்னார், அவன் சொர்க்கம் நரகம் போன்றவற்றை கொண்டு வருவான். ஃபல்லதி யகூலு இன்னஹல் ஜன்னா ஹியன்னார், அவன் எதை சொர்க்கம்னு சொல்றானோ அது நரகமாக இருக்கும். வ இன்னி அன்தர்துக்கும் பிமா பிஹி கமா அன்தர பிஹி நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்களோ அதே போன்று நானும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலக, அதாவது மனிதர்கள் படைக்கப்பட்ட நாள் முதல்
உலகம் அழியும் வரையும் மிகப்பெரிய சோதனை என்னன்னு கேட்டால், மிகப்பெரிய ஃபித்னா என்னண்டா இந்த தஜ்ஜாலுடைய சோதனை தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஏராளமாக இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த தஜ்ஜாலுடைய சோதனையை பற்றி சொன்னாங்க. அதே மாதிரி புகாரில 832வது இலக்கத்தில் நீங்கள் எடுத்து பாருங்க. அதாவது கான யதுஉ ஃபிஸ் ஸலா, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே ஒரு துஆ கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர். அவர்கள் கபருடைய வேதனையிலிருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? பாதுகாப்பு தேடுவாங்க. நிறைய கபருடைய வேதனையை பற்றி சொன்னாங்க. கபருடைய வேதனை இருக்கிறது, கபருடைய வேதனை நீங்கள் பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று கபரை பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறாங்க. அது கபர் வாழ்க்கை என்ற தலைப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தேவைப்பட்டால் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் படிப்போம். அதே மாதிரி அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், மஸீஹுத் தஜ்ஜாலுடைய சோதனையில் இருந்தும் நான் பாதுகாப்பு தரேன். இந்த மஸீஹ் என்ற சொல் 2 பேருக்கு யூஸ் பண்ணப்படும். யார் யாருக்கு? மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் மஸீஹ். அது ஏன் அந்த மஸீஹ் என்ற பேர் வந்தீங்க உங்களுக்கு? அவர் தன்னுடைய கரத்தால் தடவுவதன் மூலமாக நிறைய அற்புதங்களை செய்வாங்க. அப்ப இந்த மஸீஹ் என்ன? இவன் மஸீஹுத் தஜ்ஜால்னு சொல்லுவாங்க. அதாவது வேற ஒரு சில அறிவிப்பில் மஸீஹுல் கذாப்னு யூஸ் பண்ணப்படும். இவன் வேலை என்ன? இவன் ஒரு வலதுகன் தடவப்பட்டவன். மஸீஹ் என்பது தடவுகின்றவன், அதாவது ஃபாயில்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை செய்பவன் என்றும் அர்த்தம் வரும். தடவப்பட்டவன் என்ற அர்த்தம் இதுக்கு பயன்படுத்தப்படும். அதாவது ஃபாயிலுடைய கருத்து மஃஊலுடைய கருத்துன்னு சொன்னால் அது அரபு படித்தவங்களுக்கு தெரியும். அப்போ மஸீஹுத் தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த தஜ்ஜாலுக்கும் இடையில என்ன இருக்குது? ஒரு சம்பந்தம் ஒன்று வரும். அதை நீங்கள் இந்த ஹதீஸில் பார்க்கும்போது நீங்கள் படிச்சிடலாம். அப்போ இந்த மஸீஹ் தஜ்ஜாலை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அவன் சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அப்போ நாம் அவனை பற்றி தெரியணுமா இல்லையா? கண்டிப்பாக தெரியும். வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ ஃபித்னத்தில் மமாத். வாழும்போது வருகிற சோதனைகள், நிறைய சோதனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சில சோதனைகளில் நாங்கள் நம்பிக்கை இழந்து சில தடம் புரண்டுருவோம். சில ஃபித்னாக்களில் நாங்கள் மார்க்கத்தை விட்டுருவோம். வாழ்க்கையில் பல வகையான சோதனைகள் நமக்கு வருமா இல்லையா? அந்த சோதனைகள் சில போது நமக்குள்ள வரக்கூடிய சோதனைகள், நோயால் வரக்கூடிய சோதனைகள், பொருளாதாரத்தில் வரக்கூடிய சோதனைகள், குடும்பங்களால் வரக்கூடிய சோதனைகள், நண்பர்களால் வரக்கூடிய சோதனைகள், அதே மாதிரி சமுதாயத்தில் நம்ம காணக்கூடிய பல வகையான சோதனைகளால் சில நேரம் மனிதன் என்ன செய்யப்படலாம்? தடம் புரண்டலாம். எனவே வாழ்க்கையில் மனிதன் சந்திக்கிற எல்லா விதமான சோதனைகளில் இருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே மாதிரி மரணம் என்பது கூட சில நேரம் மனுஷனுக்கு என்னது? சோதனையாக அமையும். அப்போ மரணத்தின் போது ஏற்படுகிற சோதனையிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். ஒன்று பாவங்களால் ஏற்படுகிற சோதனைகள், கடன் சுமைகளால் வருகிற பிரச்சனைகள். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, எதுக்காக இந்த கடன் சம்பந்தமாக நீங்கள் பாதுகாப்பு தேட சொல்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ரஜுல இதா கரிம் ஹத்தஸ ஃபகதப். ஒருத்தன் கடனாளி ஆகிட்டான்டா, அவன் பேசும்போது பொய் பேச ஆரம்பிச்சிருவான். ஒரு முறை நான் நாளைக்கு தரமோ, அடுத்த முறை நான் அடுத்த நாள் தரமோ, அதுக்கு பிறகு இதுக்கு மேலே சரி பொய்யத்தான் சொல்லணும் அப்படின்ட்டு பொய்காரனாக மாறுவான்னாங்க. அது கடன் சம்பந்தமான அஹ்காமுகளில் நாம் இன்ஷா அல்லாஹ் அதை படிக்கலாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் புகாரில வருது, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக. அதே மாதிரி சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, இதா தஷஹத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் தொழுகையிலே தஷஹுதில் இருக்கும்போது ஃபல் யஸ்தஇத் பில்லாஹ் மின் அர்பஇன், 4 விஷயங்களிலே கொண்டு 4 விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அதில் முதலாவது என்ன? மின் அதாபி ஜஹன்னம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி. முதலாவது நரகத்தினுடைய சோதனையிலிருந்து, வேதனையிலிருந்து. அதே மாதிரி கபருடைய அதாபில் இருந்து. வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழ்வு மரணத்தின் போது ஏற்படுகிற அந்த ஃபித்னாவிலிருந்து. வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், மஸீஹுத் தஜ்ஜாலுடைய சோதனையை விட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சு கொள்றோம்டா, இந்த மஸீஹுத் தஜ்ஜாலுடைய சோதனை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தினார்கள். அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே இந்த தஜ்ஜாலுடைய சோதனையினுடைய மாபெரும் இந்த ஃபித்னாவை பற்றி சொன்னாங்க. சஹாபாக்கள் பயந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை நினைச்சு அழுதார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னாங்க, நான் இருக்கும்போது வந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நானே அவனை எதிர்த்து போராடுவேன்.
நான் இல்லாத காலத்தில் அவன் வருவானாக இருந்தால் நீங்கள் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அதை தப்புறதுக்கான வழியை சொன்னாங்க. அப்படியே இந்த சஹாபாக்கள் பயந்திருக்க வேண்டிய தேவையில்லையே, சஹாபாக்கள் பயப்பட தேவையில்லை. ஏன் ரசூலுல்லாஹ் இருந்தால் அவங்களே போராடுறேன்றாங்க. ஆனால் அப்பயே பயப்படுறாங்களா இருந்தால் இது எவ்வளோ பெரிய சோதனை அப்படின்றத நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி இந்த தஜ்ஜாலுடைய சோதனை சம்பந்தமான ஏராளமான செய்திகள் புகாரில் 7128வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த தஜ்ஜாலுக்கு ரசூலுல்லாஹ், அதாவது இப்னு கத்தன் என்ற ஒரு நஃபரை, அவர் ஒரு நல்ல மனுஷன், அவர் தஜ்ஜாலா இல்லை, அவர் உருவத்தில் இந்த நஃபரை போன்று இருப்பார் என்று ஒரு ஆளை சொன்னாங்க. அது ஹதீஸில் மிக தெளிவாக வந்திருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் மதீனாவில் உள்ள இப்னு சையாத்னு சொல்லுவாங்க, அவரை ஒப்பிட்டாங்க, இவன் தஜ்ஜாலா இருக்குமோ அப்படின்னு. அப்போ இதை வச்சு சிலவங்க சொல்கிறாங்க தஜ்ஜால் என்பவன் எனது ஏற்கனவே அவன் பிறந்து விட்டான் என்று சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இல்லை தஜ்ஜால் இனித்தான் பிறந்து வருவான் அப்படின்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க தஜ்ஜால் என்பவன் மனித இனத்தில் உள்ளவன் இல்லைன்றாங்க. அவன் மனித இனத்தில் உள்ளவன் ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. வழங்குதா? மனித இனத்தில் உள்ள அல்லாஹு தஆலா எப்படி இந்த ஜின்னினத்தில் இந்த இப்லீஸை ஒரு சோதனையாக ஆக்கினானோ அதே மாதிரி மனித இனத்தில் இந்த தஜ்ஜால் என்கிற ஒரு மாபெரும் சோதனையை அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான்றதை நாங்கள் பார்க்குறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் நாங்கள் சஹீஹுல் புகாரில் முஸ்லீமில் வரக்கூடிய 5610வது இலக்கத்தில் ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக படிச்சிங்கன்னா இந்த தஜ்ஜால் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தகவல் கிடைச்சிடும். சில இடங்களில் மட்டும் நாங்கள் மேலதிகமான தகவலுக்காக சில விஷயங்களை நாம் படிப்போம். இதில் சஹீஹ் முஸ்லீமில் 5629வது இலக்கம் நான் சொல்கிறேன் இந்த நபிமொழி. இந்த செய்தி அறிவிக்கிறது யாருன்னா நவாஸ் பின் சம்ஆன் என்ற நபித்தோழர். அவங்க சொல்கிறாங்க, கால் தக்கர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-தஜ்ஜால் ذات கதாத். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஜ்ஜாலை பற்றி எங்களுக்கு ஞாபகப்படுத்தினாங்க, எங்களுக்கு தஜ்ஜாலை பற்றி சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் ஃபஹஃபத ஃபீஹி வரஃபஅன், அந்த செய்தியை சொல்லும் போது சில இடங்களில் குரலை உயர்த்தி பேசினார்கள், சில இடங்களில் குரலை தாழ்த்தி பேசினார்கள். நாம் உதாரணமாக சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்லுவோம், ஒரு ஸ்டோரி சொல்லும்போது ஒரு ஊரில் ஒரு அரசன் சொல்லுங்க தானே, அந்த 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 மெசேஜ் அவங்களோட உள்ளத்துக்குள்ளே சரியாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு எக்ஷன் எல்லாம் போட்டு அப்படி தானே ஒரு எமோஷன் உள்ள இடத்துல எமோஷன் ஆகி சொல்லுவோம். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லும்போது சில போது குரலை உயர்த்துறாங்க, சில போது குரலை தாழ்த்துறாங்க. ஹத்தா லனன்னாஹு ஃபீ தாயிஃபத்தின் நஹல், நாங்கள் நினைச்சோம் இந்த மதீனாவில் உள்ள ஒரு தோட்டத்துக்குள்ளே நிற்கிறான் போல, அதுக்கு தான் இப்படி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதாவது கிட்டத்தில் ஒரு விஷயம் நடக்க போகிற விஷயத்தை சொல்கிறது மாதிரி மிக தெளிவாக சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு பயம் பிடிச்சிட்டு வந்துட்டான் போல அப்படின்னு மாதிரி. ஃபலம்மா ருஹ்னா இலைஹி அரஃப ذلك ஃபீனா, இதை கேட்டுட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நாங்கள் என்ன செஞ்சோம், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கேட்போம், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்போம் அப்படின்ட்டு அந்த நபித்தோட என்ன செய்கிறாங்க, திரும்பி வராங்க. அவங்களோட முகத்தை பார்த்தோன்னு ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிட்டு இவங்களுக்கு என்னமோ பயத்தில் வராங்க, ஏதோ விஷயந்தான் கேட்க போகிறாங்களா கேட்டாங்க. மாஷா என்ன கும்பிட்டாங்க, என்னத்துக்காக வந்தீங்க அப்படின்றாங்க. அப்போ சொன்னாங்க, குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ذكرت தஜ்ஜால், நீங்கள் காலையில் இந்த தஜ்ஜாலை பற்றி சொன்னீங்க, அந்த சொல்கிற நேரத்திலே உங்களோட குரலை உயர்த்தி தாழ்த்தி நீங்கள் சொன்னீங்க. இதை கேட்கும்போது நாங்கள் நினச்சோம் இந்த தோட்டத்துக்குள்ளே வந்துட்டானாக்குன்னு நாங்கள் பயந்து போய்த்தோம் யா ரசூலல்லாஹ். அதனால் எங்களுக்கு இந்த தஜ்ஜாலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்கன்றாங்க சஹாபாக்கள் சொல்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது என்ன சொன்னாங்கடா, கால் கைரு தஜ்ஜால் அஹ்வஃபுனி அலைக்கும், தஜ்ஜாலுடைய சோதனையை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் தான், அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. தஜ்ஜால் அல்லாத சில சோதனைகளும் இருக்கிறது, அதையும் உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுறேன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் நிறைய பயந்தாங்க. விளங்குதா சொல்றது? ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னாங்கண்டா, நீங்கள் வறுமை நீங்கள் அழிஞ்சு போய்வீங்கன்னு நான் பயப்படலை, உங்கள் விஷயத்தில் மல் ஃபக்ர அஹ்ஷா அலைக்கும், இந்த உலகத்தில் நீங்கள் வறுமை நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்கன்ட்டு உங்களோட விஷயத்தில் வறுமையை பற்றி நான் பயப்படலை. இன்னமா அஹ்ஷா அலைக்கும் துன்யாண்டாங்க, இந்த உலகம் தஜ்ஜாலோட பெரிய விஷயம் தானே, இந்த உலகம் உங்களை வழிகெடுத்து விடும் என்று நான் பயப்படுகிறேன். ஏன்னா கடந்த காலத்தில் இந்த உலகத்துக்காக என்ன செஞ்சாங்கடா, போட்டி போட்டார்கள், இரத்தத்தை ஓட்டி கொண்டார்கள். நீங்களும் அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் ஏமாந்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுறேன்னு நிறையவே சொன்னார்கள்.
சஹாபாக்களுக்கு இந்த இடத்துலையும் அதை சொல்கிறாங்க. தஜ்ஜாலுடைய சோதனை பெருசு தான், அதே நேரத்தில் தஜ்ஜாலுடைய சோதனை அல்லாதவைகளையும் உங்கள் விஷயத்திலே நான் பயப்படுகிறேன் சொன்னாங்க. நான் உயிரோடு இருக்கிற காலத்தில் இந்த தஜ்ஜால் வெளியாகிவிட்டால் நீங்க யாரும் தேவையில்ல, நானே அவனோடு போராடுவேன். என்னது? நானே அவனோடு வாதிடுவேன், போராடுவேன். நான் உங்களுக்கு மத்தியில் இல்லாத காலத்திலே அவன் வெளியாகிவிட்டான். உங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வல்லாஹு ஹலீஃபத்தி அலா குல்லி முஸ்லிமின். நான் இல்லாத போது உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்றாங்க. இதில் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், தஜ்ஜால் நான் இருக்கிற காலத்தில் வந்தாண்டா நானே அவனோட போராடுவேன், நான் இல்லாத காலத்தில் வந்தா உங்களை நீங்க தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. சொல்லிவிட்டு தஜ்ஜாலுடைய அந்த உருவ அமைப்பை சொன்னார்கள். இன்னஹு ஷாபுன் கத்தஜ், அவன் ஒரு வாலிபனாக இருப்பான். நிறைய ஹதீஸுகள்ல அவன் நிறைய அடையாளங்கள் எல்லாம் வருது. இந்த ஹதீஸில் உள்ளதை நான் ஃபெஸ்ட்டுக்கு சொல்லணும் உங்களுக்கு. இன்னஹு ஷாபுன் கத்தஜ், அவன் ஒரு வாலிபனாக இருப்பான். வேற ஹதீஸில் பருமனாக சிவந்தவனாக அவன் இருப்பான். அவனுடைய ஒரு கண் குருடாக இருக்கும், இன்னொரு கண் முந்திரி பழம் மாதிரி என்ன செய்யும், தள்ளி கொண்டிருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது ஐனுஹு தாஃபியத்துன், அவனுடைய கண் வெளியிலே தள்ளி கொண்டிருக்கும். கஅன்னி உஷப்பிஹுஹு பி அப்துல் உஸ்ஸா பின் கத்ன், அப்துல் உஸ்ஸா பின் கத்ன் அவர் ஒரு நல்ல மனுஷன். அவரை மாதிரி கிட்டத்தட்ட அவர் ஃபேஸ் கட்டில் இருப்பார்னு மாதிரி ஒரு ஒரு தஷ்பீ செய்கிறாங்க, ஒப்புடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்த காலத்தில் இன்னொருவர், அதாவது இப்னு சாயித் என்கிற ஒருவரையும் இவர் தஜ்ஜாலாக இருப்பாரோ என்று சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்தது. ஏன்னா இந்த ஹதீஸ்களை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது அப்போ ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்த காலத்துக்குள்ளே மதீனாலே ஒரு தஜ்ஜால், அப்போ தஜ்ஜால் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரசூலுல்லாஹ் இந்த தஜ்ஜால் என்ற மறுமையின் பெரிய அடையாளத்துக்குரியவனை சொல்கிற நேரத்தில் அதை தனி அடையாளங்களோட சொன்னாங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது எனக்கு பிறகு 30 பொய்யர்கள் தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருத்தரும் யஸ்அமு அன்னஹு நபியுன், ஒவ்வொருத்தரும் தான் நபி என்று வாதிடுவார்கள் என்று தஜ்ஜால்களை சொன்னாங்க. அதாவது இந்த வழிகெடுக்கக்கூடிய, பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய, அதாவது தான் நபி என்கிற அளவுக்கு தங்களை நினைக்கக்கூடிய அளவுக்கானவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் தஜ்ஜால்னு சொன்னாங்க. அது எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னா அவன் பொய்யன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மதீனாவிலே இந்த இப்னு சாயித் என்று அல்லது இப்னு சையாத் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு தஜ்ஜாலுடைய விஷய மாதிரியே இருந்தது. அடையாளங்கள், அவனுடைய அந்த சில அந்த ஷைத்தானோடு தொடர்பட்டு அவன் சில மறைவான விஷயங்களை பேசினது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இவன் தஜ்ஜாலாக இருப்பானோ என்று நபித்தோழர்களுக்குள்ள சந்தேகம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அவனை தஜ்ஜால்னு சொல்லலை. ஆனால் தஜ்ஜாலுக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நிறைய வெளிப்பட்டது. ரசூலுல்லாஹ் நிறைய சந்தர்ப்பங்களில் உமர் பின் கத்தாப், அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களோடு போய் அவனுடைய நிலையை விசாரித்தாங்க. சில விஷயங்களை மறைவாக மறைச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் என்ன நினச்சேன்னு சொல்லு அப்படின்னோடனே இந்த துஹான் என்பதை நினச்சாங்க. அவன் துஹ்ன்னு சொன்னான். அப்போ இந்த மாதிரி சில ஃபித்னாக்கள் இருந்தது. அதாவது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க இவனை கொன்றவான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வேணாண்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலாது. கொல்லணும் நான் இருந்தால் கூட அவன் தஜ்ஜாலாக இருந்தால் நீ அவனை கொல்ல இயலாது, நான் தான் கொல்லணும். அவன் தஜ்ஜால் இல்லைண்டா கொண்டு எந்த பிரயோசனம் இல்லையேண்டாங்க ரசூலுல்லாஹ். அதனால தஜ்ஜால் என்பதை கன்ஃபார்ம் பண்ணலை. தஜ்ஜாலுடைய சில நடவடிக்கை அவன் இருந்ததால அவன் தஜ்ஜாலாக இருக்குமோ என்று சஹாபாக்கள் சில பேர் சந்தேகப்பட்டாங்க. சஹீஹ் முஸ்லிமில் தமிழில் நீங்கள் பாருங்கள் 5610 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இவன் பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் சில வரலாறுகள் சொல்கிறது. ஆனால் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவங்க ஒரு முறை சொல்கிறாங்க, ஹரஜ்னா ஹுஜ்ஜாஜன் அவ் உம்மாரன், நானும் இந்த இப்னு சையாதோட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹஜ்ஜு அல்லது உம்ராவுக்காக ஒரு பயணம் போனோம், மக்காவை நோக்கி போனோம். இப்போ உங்களுக்கு தெரியும், தஜ்ஜாலாக இருந்தால் மதீனாவுக்குள்ளே என்ன செய்யலாது, நுழைய இயலாது. அப்போ இப்னு சையாத் மதீனாவுக்குள்ளே இருக்கிறாண்டாலே ரசூலுல்லாஹ் சொன்ன தஜ்ஜால் இல்லைன்றதுக்கு அங்கே நமக்கு தெளிவாகிடும். அப்போ அந்த இப்னு சையாத் என்னது, அபூ சயீத் அல் குத்ரியும் இவங்களும் போய்கிட்டு இருக்கிற அந்த பயணத்தில் ஒரு இடத்துல
அபு சயீதுல் குத்ரி இந்த இப்னு சையாதோட தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஆனால் அபு சயீதுல் குத்ரிக்கு அவனில் விருப்பம் இல்லை, அவன் பக்கத்தில் இருக்கிறது விருப்பம் இல்லை, அவனோட பொருளை வைக்கிறது விருப்பம் இல்லை. ஒரு நீண்ட ஹதீஸ் ஒன்றும். அப்போ இந்த இப்னு சையாது அல்லது இப்னு சியாது என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த கயிறு எடுத்து தூக்கு போட்டு சாகணும் போல இருக்குன்றான். ஏன்னா என்னையே எல்லாரும் தஜ்ஜாலுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தெளிவாக தானே சொன்னாங்க, மற்றவங்களுக்கு தெரியாட்டியால் அன்சாரிகளான உங்களுக்கு தெரியுமா இல்லையா, தஜ்ஜால் மதீனாவுக்குள்ளே வருவானா? வரமாட்டான். நான் மதீனாவுக்குள்ளே இருக்கிறேனே, மக்காவுக்குள்ளே போவானா? போக மாட்டான். இப்போ நான் மக்காவுக்கு போகிறேனே, நானா தஜ்ஜால் அப்படிங்கிறான். விளங்கா சொல்றது. அதுக்கு பிறகு சொல்கிறான், தஜ்ஜாலுடைய அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அவனுக்கு குழந்தை கிடைக்காது, மலடனா இருப்பான்னு சொன்னாங்களா இல்லையா? எனக்கு தான் புள்ள குட்டியெல்லாம் மதீனால இருக்குது, நான் எப்படி தஜ்ஜாலா போக முடியும்? விளங்க சொல்லுது. இப்படியே சொல்லும்போது அபு சயீத் நினைக்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, ஓஹோ நம்ம தவறாக தான் இவனை அப்படி நினச்சிருக்கிறோமோ. ஏன்னா தஜ்ஜால்னு சும்மா நினைக்கல நபி தோழர்கள், அவன் அந்த மாதிரியான இப்லீஸுடைய வேலையை கொஞ்சம் செஞ்சான். கடைசியாக எல்லாம் முடிஞ்சு என்ன சொன்னான் தெரியுமா? அதாவது வல்லாஹி இன்னி லஅரிஃபு வ அரிஃபு மௌலுதஹு வ ஐன ஹுவல் ஆன். அல்லாஹ் மீது சத்தியமா, யார் சொல்றான்? இவன் சொல்றான், அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த தஜ்ஜால் எங்க பிறந்தான், எங்க இருக்கிறான், எப்போ வருவான், இது எனக்கு தெரியும். இது தெரியும்னு சொன்னா இது இப்லீஸுடைய வேலை தான். இப்படி அதாவது அபு சயீதுல் குத்ரி அவங்க சொல்றாங்க, கால குல்து தப்பன் லக் சாயிரல் யௌம், நாசமா போனவனே அப்படின்ட்டு அவங்க அவரை சபித்தார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். எனவே சஹாபாக்கள் தஜ்ஜால் என்று சொன்னதுக்கு காரணம் என்னென்றா, தஜ்ஜாலுடைய சில வெளிப்பாடுகள் நடவடிக்கைகள், இந்த சில மறைவான விஷயங்களை ஷைத்தானுடைய கொண்டு, அதனால தான் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இவன் தஜ்ஜால் அல்ல, இவன் தஜ்ஜாலுடைய சில நடவடிக்கையை கொண்ட இப்லீஸால் தாக்கப்பட்டவன், அந்த மாதிரி சொன்னாங்க. இது ஒரு தஜ்ஜாலை பற்றிய ஒரு சந்தேகம் ஏற்பட்ட ஒரு நபர் இப்னு சியாத் அல்லது இப்னு சையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கண்டா, ஃபமன் அதரகஹு மின்கும், உங்களில் யார் இந்த தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தை அடைகிறாரோ அவர் ஃபல் யக்ரா அலைஹி ஃபவாத்திஹ சூரத்துல் கஹஃப், சூரத்துல் கஹஃபுடைய ஆரம்ப வசனங்களை அவர் ஓதிக்கொள்ளட்டும். சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் ஆரம்ப வசனங்களை அவர் ஓதிக்கொள்ளட்டும். எத்தனை வசனம் சொன்னாங்க? வேறு அறிவிப்பில் வருது, 10 வசனங்களை ஓதிக்கொள்ளட்டும் சொன்னாங்க. அதனால தான் சூரத்துல் கஹஃபுடைய 10 வசனங்களை மேக்சிமம் நாம் ஓதிக்கொள்வது நல்லது, அப்படி தானே? சூரத்துல் கஹஃப் யாருக்கு அழகாக ஓதையிலும், யாருக்கு அழகாக ஓதையிலும்? யாரா பாடமாக்கினவங்க இருக்கிறீங்களா? இல்லையா? ஒருத்தரும் பாடமாக்கலையா? பாடமா? மாஷா அல்லாஹ். உண்மையாக எனக்கும் கொஞ்சம் தான் பாடம், 10 வசனம் ஞாபகம் வைக்கும்போது தெரியா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا وينذر الذين قالوا اتخذ الله ولدا ما لهم به من علم ولا لآبائهم كبرت كلمة تخرج من أفواههم إن يقولون إلا كذبا فلعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا وإنا لجاعلون ما عليها صعيدا جرزا أم حسبت أن أصحاب الكهف والرقيم
والرقيم كانوا من آياتنا عجبا إذ أوى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. குறைஞ்ச நம்ம கேட்டால் விருப்பமே 10 வசனங்கள் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச மாட்டோம் பாடமாக்குங்க. சில வசனங்கள் உதாரணமாக வந்து இந்த ஆமனர் ரசூல் அப்படி தானே, அதே மாதிரி அந்த ஆயத்துல் குர்சி, இதெல்லாம் அடிக்கடி நம்ம தேவைப்படுற வசனங்கள். அதே மாதிரி சூரா பக்ராவுடைய கடைசி வசனங்கள், ஆல இம்ரானுடைய அந்த கடைசி நான் இப்போ சொன்ன வசனங்கள், இதுகளை கொஞ்சம் முடியுமான வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் பாடமாக்குங்க. ஏண்டா இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய வசனங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அவன் வார நேரத்தில் உங்களை தற்காத்து கொள்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சூரா அல் கஹ்ஃபுடைய ஆரம்ப வசனங்களை ஓதுங்கன்னாங்க. வேறு அறிவிப்பில் 10 வசனங்கள் என்று வருகிறது. சொன்னாங்க இன்னஹு ஹாரிஜுன், அந்த தஜ்ஜால் வெளியே வருவான். எங்கேருந்து வெளியே வருவான்? ஹாரிஜுன் ஹல்லத்தன் பைன ஷாம் ஒல் இராக், ஷாமுக்கும், ஷாம்ன்றது சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையில உள்ள ஒரு பாதை வழியாக வெளியே வருவான். இஸ்பஹான்னு சொல்கிறாங்க இந்த ஈரான் பகுதி, அப்படிதானே? சரியா எனக்கு அந்த மெப்பில் சொல்ல தெரியல. சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையில உள்ள ஒரு பகுதி, கிட்டத்தட்ட ஈரானுடைய ஒரு பகுதி. ஏன்னா அந்த பகுதியில் தான் இந்த இஸ்பஹான் ஒரு இடம் இருக்குது. அந்த பகுதியில் உள்ள யூதர்கள், இப்போவும் அங்கே யூதர்கள் குடியிருக்கிறாங்க. ஈரானியர்கள் அல்ல, எல்லாரும் ஈரானியர்கள் ஷியாக்கள் வருவாங்கன்னு சொன்னதாக விளங்கிடப்படாது. அந்த யூதர்கள் 70,000 பேர் தஜ்ஜாலோட வருவாங்க. ஹதீஸில் உங்களுக்கு ஃபுல்லாக வரும்போது அதெல்லாம் வந்துடும். இப்போ அந்த 70,000 தான் தஜ்ஜாலை பின்பற்றுறவங்களாண்டா? இல்லை, 70,000 பேர் அவன்டா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். அவனோட ஒட்டி வரக்கூடிய படையினர்கள், அவன்ட படை. அது இல்லாமல் அரபுலகத்தில் சவுதி உட்பட, வழங்குதா, சவுதியை விட்டுட்டு இல்லாட்டி துபாயை விட்டுட்டு அப்படி இல்லை, உலகத்தில் உள்ள சகல நாடுகள்லையும் அவனை மிக அதிகமானவர்கள் பின்பற்றுவாங்க. அவனோட படையணியாக வாரவங்க தான் 70,000. இந்த 70,000 தான் தஜ்ஜால்ட ஆட்கள் அல்ல, பெண்கள் அதிகமாக. நம்மளோட பொம்பளைகள்லையே, அதாவது நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், ஒரு சின்ன ஒரு என்னமாவது ஒரு மந்திரம் என்னத்தையா ஒன்று காட்டினாண்ட ஒன்று டக்குன்னு ஏமாறுறது யார்? பொம்பளைகள் தான். ஸ்ரீலங்காவில் ஒரு பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஆள் வந்தார் வைத்தியம் பண்ணுறதுக்கு. எப்போ? மௌலானா ஒன்று வந்தார். சுப்ஹானல்லாஹ், மௌலானா. இப்போ நான் சின்னத்தில் எனக்கு ஞாபகமாக இருக்குது, இந்த அப்துல் ஹமீது ஷரைன் இருக்கார், அவர் தான் அசிஸ்டன்ட் ஆயிருந்தார் அந்த நேரத்தில். அவர் ஃபுல்லி ஸ்டோரி சொல்லுவார். அவர் என்னமோ பாகிஸ்தான்லேருந்து வந்து என்னமோ செய்கிறாரா, மருந்து கொடுக்குறாரான்னு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பொதுவாக இன்றைக்கி நாம் எல்லா இடத்துல ஒரு விஷயம் கேட்கணும். எப்போம்னா ரசூலுல்லாஹ் எவ்வளோ மார்க்கத்தை தெரிஞ்சவங்க, அடிக்கடி ஒரு துவா கேட்பாங்க. என்ன? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப். கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபசாதுகள் வந்தால் நம்ம நினைக்கிறோம், நானெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு ஈமான் உறுதின்னு போனால்காக வந்துடுவாங்க. நம்ம ஃபசாது குழப்பமாக நம்மளே வழிகெடுக்கக்கூடிய விதமான சோதனைகள்னு நம்ம தெரிஞ்சால் இதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, அதாவது ஒரு வீணான ஒரு விஷயத்தை நாங்கள் கடந்து போகன்னு வந்தால் கண்ணியமாக ஒதுங்கிடணும். அதில் போய் இல்லை நாங்கள் போய் என்னென்னு பார்ப்போமே பிரச்சனை. ஃபித்னாக்கள் வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபித்னாக்குள்ளே போகாதீங்கன்னாங்க. அந்த ஃபித்னால நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறவர் சிறந்தது, நிற்கிறவரை விடண்டாங்க. ஃபித்னாக்கள் வந்தால் அதில் நம்ம போய் என்ன செய்யப்படாது, நாம் போய் டெஸ்ட் பண்ணப்படாது, நம்மளோட பல பரீட்சையெல்லாம் செய்யப்படாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னஹு ஹாரிஜுன் ஹல்லத்தன் பைன ஷாம் வல் இராக், சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையில உள்ள ஒரு பகுதியால் அவன் வருவான். ஃபஆஸ யமீனன் வஆஸ ஷிமாலன், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவன் குழப்பங்களையும் அதாவது பிரச்சனைகளையும் உண்டாக்குவான். யா இபாதல்லாஹ் ஃபஸ்புதுனா, அடியார்களே நீங்கள் உறுதியாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்போ உடனே கேட்குறாங்க, இப்போ ஒரு சம்பவம் நடக்கும்டா நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். உதாரணமாக வைங்களேன், பூமி அதிர்ச்சி வரப்போதான் அப்படின்டா நம்ம என்னத்தை ஃபெஸ்ட்டுக்கு யோசிப்போம், எவ்வளோ நேரம் ஆடுமான்னு கேட்போம். அது இயற்கை தானே. ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுதுண்டா அல்லது நடந்ததுண்டா, நேற்று பூமி அதிர்ச்சியாம்பா எவ்வளோ நேரம் ஆடிச்சுதான்னு கேட்போம். அந்த டைம்ன்றது மனிதன் அனுபவிக்கிற அந்த வேதனை, அந்த சோதனை, அந்த தண்டனையிட அந்த அளவை பார்க்கறதுக்கு தான். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் வமா லுபஸுஹு ஃபில் அர்துன்னா, அவன் பூமியில் எவ்வளோ காலம் வாழுவான் அப்படின்னாங்க.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அர்பஊன யௌமன்னாங்க, 40 நாளுன்னாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், 40 நாள் தானே, ஒரு மாதம் 10 நாள் போதுமாயிக்கும். இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 40 நாள் எப்படி இருக்கும், யௌமுன் கஸனத்தின்னாங்க. முதலாவது நாள் ஒரு வருடத்தை போல இருக்கும். 40 நாளில் முதலாவது நாள் ஒரு வருடத்தை போல, 365 நாள், அப்படி தானே? இப்போ எத்தனை நாள் மிச்சம்? 39 நாள் மிச்சம். ரெண்டாவது நாள் யௌமுன் கஷஹரின்னாங்க, ரெண்டாவது நாள் ஒரு மாதத்தை போலன்னாங்க. அப்படின்னு சொன்னால் 365 + 30 395. இப்போ எத்தனை மிச்சம்? 38 நாள் மிச்சம், 395. மூன்றாவது நாள் ஒரு வாரத்தை போலன்னாங்க, 395 + 7 எத்தனை? 402. இப்போ எத்தனை நாள் மிச்சம்? 37 நாள். அப்போ 402 + 37 எவ்வளோ? 439. கிட்டத்தட்ட ஒரு 440 நாள் அன்னளவா. 400 ஒரு வருஷமும் 40 நாள் அவன் இந்த பூமியில் வாழ போகிறான். சரிதானே? ரைட். இப்போ பொதுவாக நம்ம எல்லாருமே எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் நம்ம மெயினாக அந்த வேலையை தான் யோசிப்போமே தவிர, அதில் உதாரணம் வைங்களேன், நாம் சந்திப்போமே, எப்போ சந்திப்போம்? ஷால லஞ்சுக்கு சந்திப்போம் மேம், இல்லாட்டி டின்னருக்கு சந்திப்போமேன்றாங்க, அப்படி தானே? இல்லாட்டி காலையில் சாப்பாட்டை வச்சு தான் நம்மளோட ஐடியாலாம் ஓடும், இல்லாட்டி வேறு என்னத்தினாலும் வைப்போம். ஆனால் சஹாபாக்களோட பார்வையை பாருங்கள் எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முதலாவது நாள் ஒரு வருஷம் போல், ரெண்டாவது ஒரு மாதம் போல், மூணாவது ஒரு வாரம் போல், மற்ற நாள் ஏனைய நாட்களை போல் இருக்கும். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபதாலிக்கல் யௌம் அல்லதி கஸனா, நீங்கள் சொல்கிறீங்க முதலாவது நாள் ஒரு வருஷத்தை போல இருக்கும், அத்தக்ஃபீனா ஃபீஹி ஸலாத்து யௌமின், ஒரு நாள் தொழுதா போது மாட்டாங்க. இப்போ ஒரு வருஷத்தை போல இருக்க போது ஒரு நாள், அப்போ நாங்கள் ஒரு நாள் தொழுதா போது மாட்டாங்க. இப்போ முதல்ல எதை விசாரிக்கிறாங்க சஹாபாக்கள்? வணக்கத்தை நாங்கள் எப்படி செய்யணும், இதான் முக்கியமானது. ஒருத்தனை சிந்தனையில் நாங்கள் ஒரு பயணம் போகிறோம்னா எங்கே தொழுகிறது, அதான் நம்ம யோசிப்போம். எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் அதை யோசிப்போம், தொழுகை அதை பார்த்துக்கொள்ளிடும். ஒரு மூமினுடைய பார்வை எப்படிங்கிறதுக்கு இந்த கேள்வி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், அப்படி தானே? நாங்கள் ஒரு பயணம் போகிறோம்னா எங்கே தொழலாம், ரைட், இந்த பள்ளியை பிடிப்போம், இல்லை எந்த ஹோட்டலில் சாப்பிடலாம், தொழுகை அதுதான் பார்த்துக்கொள்ளையில் நம்ம போகிற டைமில் வளர சொல்கிறது. அப்போ நாங்கள் எப்பவும் கவனமாகிக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். அப்போ சொன்னாங்க ஒரு நாளை மாதிரிக்கு அந்த வருஷம் எப்படி? அப்போ சஹாபா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா உக்துரு லஹு கத்ரன், இல்லை நேரத்தை கணிப்பிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னா. ஒரு வருஷ தொழுகை நீங்கள் தொழணும்னா. இப்போ சில இடங்களில் இந்த நோர்வே போன்ற நாடுகளில் போனால் 6 மாதம் சூரியன் மறையாது, கேள்விப்பட்டீங்க தானே? நோர்வே தானே? நோர்வே மாதிரியான நாடுகளில் 6 மாதம் சூரியன் இருக்கும். அப்போ அவங்க எப்படி தொழுவுரு? ஒரு நாள் தொழுவுரு இல்லையே, அவங்க டைமை பார்த்தானே தொழுகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அதையும் சொல்கிறாங்க. சொல்லி போட்டு என்ன சொல்கிறாங்க? யா ரசூலல்லாஹ் ஒமா இஸ்ராஉஹு ஃபில் அர்த், அவன் பூமியில் எல்லா இடத்துக்கும் போவான்டாங்க ரசூலுல்லாஹ். வேறு ஹதீஸில் மிக தெளிவாக வருது. அவனோட ஸ்பீடு எப்படி இருக்கும்? எல்லா இடத்துக்கும் 40 ஒரு வருஷத்துக்குள்ளே போகணும், எல்லா இடத்துக்கும் எல்லாரையும் பார்க்கணுமா இருந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனோட பயணம் எப்படிங்கன்னா கல் கைஸ் இஸ்தத்பரத்துஹு ரீஹ்னாங்க, காற்று தள்ளுற அந்த மேகத்தின் வேகத்தில் போனாங்க. இப்போ நம்மளாம் நினைக்கிறேன் மேகம் சும்மா தானே ஓடி இருக்கு, லேசாக ஓடணும். ஃப்ளைட்டை பார்க்கும்போது நம்ம சைக்கிளில் போகிறத விட ஸ்லோவாக போகிற மாதிரி தானே வெளியில் தெரியும், ஆனால் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அது. மேகம் வந்து ஸ்லோவாக போகல, அதுவும் சும்மா நிற்கிற மேகத்தை சொல்ல ரசூலுல்லாஹ், அதாவது காற்று தள்ளிக்கிட்டு ஓடுற மேகம் நிற்குது, அவ்வளோ ஸ்பீடில் அவன் பயணம் போவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போவான். சில ஆட்கள் சும்மா கற்பனையாக என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த குகைவாசிகளை சொல்கிற மாதிரி, குகைவாசிகளுக்கு முடியெல்லாம் அப்படியே 1 மைலுக்கு வளர்ந்துட்டான், நாங்கள் நகமெல்லாம் இப்படியே ஒரு 3-4 பாவத்துக்கு வளர்ந்துருந்தான்னு விட்டு கதை அடிக்கிறது. அப்போ எலும்பி அவங்களுக்கு டவுட் வர. இப்போ எலும்பின உடனே என்ன நினைக்கிறாங்க, கொஞ்ச நேரம் தான் தூங்கி எலும்பினான்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நகை 3 பாவத்துக்கு வளர்ந்துருந்தா என்னடா நகை 3 பாவத்துக்கு வளர்ந்தீங்க, அப்போ 3 வருஷம் தூங்கிக்கிற போல நினைப்பாங்களா இல்லையா? இதே மாதிரி தஜ்ஜாலை பற்றி கதை வரும்போது அவன் என்ன செய்வானா, மீனை பிடிச்சி சூரியனில் சுட்டு சாப்பிடுவான். நம்பாங்க, சும்மா கதை, அப்படி தானே? அவன் நடந்து கடலையெல்லாம் சும்மா நடந்து போனான். அவன் மனுஷன் தான், மனுஷன் பிரமாண்டமான ஒரு படைப்பு, அவ்வளோதான். படைப்புல கொஞ்சம் பிரமாண்டமாயிருப்பான், வித்தியாசமாயிருப்பான், அவ்வளோதான். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அவனுடைய வேகம் காற்றினால் தள்ளப்படக்கூடிய மேகத்தின் வேகமாக இருக்கும். இப்போ அவன் என்னவெல்லாம் செய்வான்? ஃபயஅதி அலல் கௌம், ஒரு கூட்டத்திடம் வருவான். ஃபயதுஊஹும், அவர்களை பிரச்சாரம் பண்ணி அழைப்பான். நான் தான் ரப்பு, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு தன்னை கடவுளாக அவன் பிரச்சாரம் பண்ணி அழைப்பான். ஃபயுமினூன பி, அவன் வரக்கூடிய காலம் வேறு ஹதீஸ்களில் வருது, மிகவும் வறுமையான ஒரு காலத்தில் தான் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வார காலம் பூமியில் மாபெரும் வறுமை,
சாப்பாட்டுக்கு மக்கள் இல்லாமல் ஒரு அங்கலாய்க்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த நேரம் ஒரு சமுதாயத்துக்கிட்ட வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை பண்ணும்போது அந்த சமுதாயம் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே ஃபயமுரு சமா ஃபதும்திர், அவனோட சக்தியை பாருங்க, வானத்துக்கு சொல்லுவான் மழையை பொழிவை என்று, வானம் மழை பொழியும். நான் சொல்றது ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய சரியான செய்தியா. வானத்துக்கு சொல்றான் மழை பொழியும், அது மழை பொழிகிறது. வல் அர்த ஃபதுன்பித், பூமிக்கு கட்டளையிடுறான் உன்னுடைய விளைச்சலை அதிகப்படுத்து, பூமி விளைச்சலை அதிகப்படுத்துகிறது. ஃபதரூஹு அலைஹிம் சாரிஹத்துஹும், அவங்களுடைய அந்த கால்நடைகள், இந்த ஆடு மாடுகள் எல்லாம் அது மந்தைகள் பெருத்ததாக கொளுத்ததாக, அது பால் மடிகள் எல்லாம் கனர்த்ததாக, வயிறுகள் நிரம்பியதாக அவர்களிடம் திரும்பி வரும். அப்படின்னா மிகப்பெரிய ஒரு செழுமையான ஒரு நிலைமை அந்த மக்களுக்கு ஏற்படும். யாருக்கு? இந்த தஜ்ஜாலை ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம். இன்றைக்கி சாதாரணமாக நாங்கள் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக கிடச்சா அது ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறோம். லண்டனில் போய் செட்டில் ஆகினா மாஷா அல்லாஹ் அவர் லைஃப்பில் செட்டில்டு. என்ன செட்டில்டு? கனடாவில் வாழ்கிறாராம், அது செட்டில்டு. அது நான் கேட்குறேன், மக்கள் இன்றைக்கி அப்படி தான் ஏமாந்து வராங்க. காசு இருந்தால் என்ன, பணம் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அங்கே போனால் அது சொர்க்கமா வாழ்க்கை. அப்போ மனிதர்கள் பணத்துக்காக எங்கேயோ போய் செட்டில் ஆகுறோம். அழகான பள்ளிவாசல் இருக்குது, அழகாக மார்க்கத்தோடு வாழ்கிற இடம் இருக்குது. ஆனால் அங்கே போய் அனாச்சாரத்துக்குள்ளே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். மார்க்கத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை. அவருக்கு தமிழ் கதைக்கிறதுக்கு வெக்கமா, இங்கிலீஷில் பேசினா தான் அது ஒரு அந்த மாதிரி நினைக்கிறான். காரணம் என்னென்னா இந்த உலக வாழ்க்கைக்காக என்ன எல்லாத்தையும் இழந்துட்டு வேண்டாலும் அங்கே போய் செட்டில் ஆகிறத பாக்கியமாக்குறது ஆனா இல்லையா? இப்படி ஒரு சிச்சுவேஷனில் வாழ்கிற மக்கள் தஜ்ஜாலுக்கு பின்னால் போனால் இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்குதுண்டா எவ்வளோ பெரிய சோதனை யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கு முன்னால் மழை பொழிந்தா பொழியுது. இங்கே தான் பவுடர் அடிக்கிறது ஃப்ளைட்டில், இதெல்லாம் கதை. அது நடக்குதா இல்லையான்ற அடுத்த பிரச்சனை. ஆனால் அவ்வளவு ஒரு அற்புதத்தை இதைத்தான் சொன்னாங்க மிகப்பெரிய சோதனைனாங்க. இது ஒருத்தன் தரவே மாட்டான், தாரண்டு ஏமாந்துறவன்ல ஏமாறுறான். இவன் கண்ணுக்கு முன்னால் மழையை பொழிய வைக்கிறான், கண்ணுக்கு முன்னால் விவசாயத்தை என்ன செய்கிறான், விளைய வைக்கிறான். அதாவது மிகவும் செழுமையாக அந்த பகுதிகள் மாறுதுன்ற உடனே பொம்பளைகளை கேட்கவா போகுது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். மார்க்க ஈமானோட இஸ்லாத்தோட வாழ்கிற நம்ம பொம்பளைகள் போக மாட்டாங்க. நான் சொல்ல வர்றது இந்த உலகமும் இந்த உலகம்தான் அவங்களோட வாழ்க்கைன்னு நினைக்கிறவங்க எவ்வளோ அதுக்கு பின்னால் போவாங்கன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. சும்மையாச்சி இலல் கௌம், இன்னொரு சமுதாயத்துக்கிட்ட வரான். அவன் கூப்பிட்றான், நான் தான் ரப்பு வாங்கன்னு, உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ தான் தஜ்ஜான்னு அனுப்பிவிட்றாங்க மூமினானவர்கள். அப்போ ஃபயன் சரிஃப் அன்ஹும், ஒன்றுமே செய்ய மாட்டான், அங்கேருந்து வந்துடுவோம். தஜ்ஜால் என்ன செய்ய மாட்டான், ஒன்றுமே செய்ய மாட்டான். ஃபயுஸ்பிஹூன மும்ஹிலீன லைஸ பிஐதீஹிம் ஷைஉம் பிஅம்வாலிஹிம், ஒன்றுமே இல்லாத வெறுமையாக அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்க. வாழ்க்கையில் அப்படி பஞ்சத்தை அவங்க அனுபவிக்க போகிறாங்க. கைகளில் எதுவுமே அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு